தளங்கள் வெட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான புள்ளி பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் C = 1, 2, 3. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாறிகள் அமைந்த இந்த சமன்பாட்டினுடைய தீர்வாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 10ல் இருக்கக்கூடிய ஒரு மேத்ஸ் கான்செப்டாக நான் விசுவலைஸ் பண்ண போகிறோம். இயற்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் x, y, z என்ற 3 மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பின் பொது வடிவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 3 விதமான தீர்வுகளை பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தீர்வு, எண்ணிக்கையற்ற தீர்வுகள் தீர்வில்லை. ஸோ இந்த தீர்வுகளுக்கு எப்படி அவங்க ஒரு முடிவு வராங்கன்னா, இந்த சமன்பாடு 1, 2, 3 சமன்பாடு எடுத்துக்கிறாங்க. இந்த சமன்பாடு தொகுப்பில் ஒவ்வொரு சமன்பாடும் முப்பரிமாண வெளியில் ஒரு தளத்தை குறிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணோன்னா விசுவலைஸ் பண்ணி காட்டணும். சாக் அண்ட் போர்ட் மெத்தட் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் GeoGebra கிளாசிக் 5 வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈஸியாக அந்த தளங்களை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். அடுத்து இந்த 3 சமன்பாடுகளால் வரையறுக்கப்படும் 3 தளங்களும் சந்திக்கும் புள்ளியோ அல்லது பகுதியோ இந்த சமன்பாடு தொகுப்பின் தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பிற்கு அவை குறிக்கும் தளங்கள் ஒவ்வொன்றும் மற்றவற்றை எவ்வாறு வெட்டுகின்றன என்பதை பொறுத்து ஒரே ஒரு தீர்வு, எண்ணிக்கையற்ற தீர்வுகள் தீர்வில்லை என்ற வகையில் தீர்வுகள் அமையலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்முடைய GeoGebra கிளாசிக் 5 யூஸ் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி விசுவலைஸ் பண்ணி காட்டலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.3. பின்வரும் 3 மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பினை தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா x = 1, y = 2, z = 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம GeoGebra சாஃப்ட்வேரில் 3D கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த சொல்யூஷன்ஸ் எப்படி விசுவலைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, வியூவில் போய்ட்டு 3D கிராஃபிக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 3D கிராஃபிக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏபிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா ஹைட் பண்ணிக்கலாம். இதே போல் பி ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3D கிராஃபிக்ஸில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். டிஃபால்ட்டாகவே ஒரு பிளேன் இருக்குது, ஒரு தளம் இருக்குது. வேண்டாம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம், எக்ஸு, ஒய் அண்ட் இசட். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட 3 சமன்பாடுகளையுமே நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஸோ இன்புட் பாரில் 3x - 2y + z = 2. பாருங்கள், இந்த 3 மாறிகள் அமைந்த சமன்பாடு வந்து முப்பரிமாண வெளியில் ஒரு தளத்தை அமைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே விசுவலைஸ் பண்ணலாம். ஸோ இதோட கலர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஒபேசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சமன்பாடை நம்ம இன்புட்டாக கொடுப்போம். 2x + 3y - z = 5 என்று பண்ணுவோம். ஸோ அதே போல் 3 மாறிகள் அமைந்த ஒரு சமன்பாடு வந்து முப்பரிமாண வெளியில் மற்றொரு தளத்தை அமைக்குதுங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, மூணாவது சமன்பாடை நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். x + y + z = 6 என்று கொடுப்போம். ஸோ அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 சமன்பாடுகளும் முப்பரிமாண வெளியில் 3 தளங்களை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதோட தீர்வில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஆக்சிஸ் வேணால் நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்செக்ட் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இதையும் இதையும் கிளிக் பண்ணுவோம். அடுத்து இதையும் கிளிக் பண்ணுவோம். அடுத்து இதையும் கிளிக் பண்ணுவோம். இப்போ 3 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 3 தளங்களும் வெட்டிக்கொள்ளக்கூடிய பகுதியில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3 தளங்களும் எங்கே வெட்டிக்கொள்ளுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு இன்டர்செக்ட், இந்த லைனையும் டச் பண்ணுவோம். பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு, சிங்கிற பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னா 1, 2, 3. அதாவது இந்த 3 சமன்பாடுகளும் வெட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான புள்ளியாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிற பாயிண்ட்டு. ஸோ அது தெரிலனா அதை கிளிக் பண்ணி அதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், C =
1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நம்முடைய GeoGebra சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் கான்செப்டை ரொம்ப ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி காட்டலாம்.